அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் பார்க்க போகிறது விந்து ஜெயம், அதாவது சுக்கில ஸ்ரோனிதம் ஜெயம்னு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, விந்து சுக்கிலம் அல்லது விரியம் சம்பந்தப்பட்ட நோய்களை இங்கே காண்போம். அதன் நிவர்த்தியையும் யோக சிகிச்சையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். விந்துவை அளவிற்கு மீறி நாசம் செய்வதால் ஏற்படும் நோய் இங்கு காண்போம். விந்து கெட்டியாகாமல் நீர்த்து போகுதல், ஆண்குறி வேலை செய்யாமை, ஆண்குறி சிரித்து குட்டையாகி விடுதல், ஆண்குறிக்கு உணர்ச்சி ஏற்படாமை, மேலும் விரைப்புத்தன்மை இல்லாமை, சொப்பனத்தில் ஸ்கலிதம் ஏற்படுதல், சிறுநீரும் விந்துவும் ஒன்றாக கலந்து விடுதல், துரித சுக்கிலம் அதாவது துரித கலிதம், அடுத்து விந்துவை உயிரணுக்களை நாசம் செய்வதால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி, பலவீனம், இரத்தம் கெட்டு விடுதல், இரத்தமின்மை, ஞாபக மறதி, மனக்கோளாறு, புத்தி போராட்டம், கண் மங்கல் போன்ற நோய்கள் தொடர்ச்சிக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சரிங்களா? அதற்கான இதை நம்ம பார்ப்போம். இதில் முஷ்டி மைதுனம், கரமை மைதுனம் ஈடுபட்டு இன்பம் அடைவதாக நினைத்து கொள்கிறார்கள். கரமை மைதுனம் பற்றி தெரியாத மக்களே இல்லை. அந்த அளவு பெரும்பாலான மக்களிடம் அந்த பழக்கம் வேறின்றி உள்ளது. மேலும் மேலும் பழக்கத்தால் ஈடுபடுவதால் வீணாக சக்தி நாசம் செய்யப்படுகின்றன. தன் கையால் ஆண்குறியை விரைப்புண்டாக்கி கசக்கி நசுக்கி சுய இன்பம் அடைந்து விந்துவை நாசம் செய்வதற்கு பெயர்தான் முஷ்டி மைதினம். இப்பழக்கத்தால் 100க்கு பாதி மக்கள் திருமணமாவதற்கு முன்பு தீய்ந்த கறிக்கட்டையாய் நடைப்பிணமை அலைகின்றனர். ஆனால் திருமணம் ஆனவர்களோ என்ன பண்ணுறாங்கன்னா, அதிக உடலுறவு செய்து சக்தியை இழந்து நாசக்கேடு அடைகின்றனர். இவர்கள் இருவரும் ஒன்றை உணர்ந்தால் வாழ்க்கை உண்டு. அது எது? அவர்கள் விந்துவை மேலும் மேலும் நாசம் செய்வதை நிறுத்தி குறைந்தபட்சம் 3 மாதம் பிரம்மச்சரியை மேற்கொண்டு யோகாசனம் செய்தால் பிழைத்தார்கள். திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் கரை மைதினத்தை நிறுத்தி சுமார் 3 மாத காலம் மனம் செய்து கொள்ளாமல் யோகாசன பிராணாயாமம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கொடிய நிலையில் திருமணம் வேறு செய்து கொண்டால் பெண்களுக்கும் சொல்ல முடியாத துன்பம் தந்தவர்களாக ஆவார்கள். அந்த மனைவிமார்கள் தங்கள் கணவன்மார்கள் வாழ்க்கை என்ற பெயரில் நரகத்தை அனுபவிப்பார்கள். இதில் நம்ம அதற்கான ஆசனங்கள், இதில் நம்ம அதுக்கான யோக சிகிச்சை திட்டங்கள், அதற்கான யோகாசனங்களும் அதற்கான முறைகளும் நம்ம இதில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு அட்டவணையாகவும் அந்த யோகா செய்யும் முறையாகவும் நான் உங்களுக்கு பிக்சர்லேயே கொடுத்துட்றேன். சரிங்களா? முதல் ஆசனம் பெயர், எத்தனை தடவை செய்யணும், ஒவ்வொரு தடவைக்கும் நிறுத்தும் காலம். இதில் பஸ்தி மொத்தாசனம் 3லிருந்து 6 தடவை செய்யணும். நிறுத்தும் காலம் 4லிருந்து 10 வினாடிகள். காலாசனம் 3லிருந்து 6, அதை நிறுத்தும் காலம் அளவு 4லிருந்து 10 வினாடிகள். விபரீத கரணி 2 தடவை 3லிருந்து 10 வினாடிகள். சர்வாங்காசனம் 1 தடவை 3லிருந்து 7 நிமிஷம், அதாவது 7 நிமிஷம் செய்யணும். சரிங்களா? நாடு சுற்றி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். 3லிருந்து 7 நிமிஷம். இது நீங்கள் ஒரே மூச்சாக தான் செய்யணும் அப்படின்னு கணக்கு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டிக்கலாம். நேரத்தை ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம இருந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம வர வச்சு கூட நம்ம கூட்டிக்கலாம் நேரத்தின் கால அளவு. சரிங்களா? இது முதல் படி. அடுத்து 2வது படி பஸ்திகோசாசனம். முதல் 3 காலம் ஒவ்வொன்றும் 4 தடவை செய்யணும். 10லிருந்து 20 வினாடிகள். அடுத்து சர்வாங்காசனம் 2 தடவை செய்யணும். 2லிருந்து 10 நிமிடம் செய்யணும். அடுத்து மத்தியாசனம் 2 தடவை 1/4லிருந்து 1 நிமிஷம். இது சிரசாசனம் 3 தடவை 1/2லிருந்து 2 நிமிடம். அடுத்து சாவாசனம் 1 தடவை 3லிருந்து 7 நிமிடம். அடுத்து நாடு சுற்றி எத்தனை முறை வேணாலும் செய்யலாம், 7லிருந்து 10 நிமிடம். சரிங்களா? இதில் நம்ம விந்துவை கட்டிப்படுத்துறதுக்கான பயிற்சியும் சுக்ல சிரோனிதம் கட்டுப்படுத்தும் பயிற்சியை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பகுதியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை நீங்கள் டெய்லியும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவு முறையில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா உணவு முறையை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் யோகா நீங்கள் பயில்றது கொஞ்சம் சிரமமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும்
அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பரியங்க யோகம் வந்து நம்ம நேர்லேயே நம்ம கிளாஸ் வைப்போம், நீங்கள் அதில் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? இது யோகாசன விளக்கங்கள். சரிங்களா? ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.